ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுவதை பற்றி பார்க்கலாம். நண்டு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் சமைக்கிறதில்ல. ஆனால் நண்டில் ஏராளமான சத்துக்கள் இருக்கின்றன. அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் நான்வெஜ்லேயே மீன், இறால் இதை க்ளீன் பண்ணுறதை விட நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டே அதை வாங்குறதில்ல. அப்படியே வாங்கினாலும் நம்ம வாங்குகிற இடத்துலையே நிறைய பேர் க்ளீன் பண்ணிடுறாங்க. அங்கே நிறைய அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. நமக்கு ஏற்கனவே நண்டில் நிறைய வேஸ்ட்டு போயிடும். அதே க்ளீன் பண்ணுற இடத்துல கொடுத்தோம்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் பெரும்பாலும் நம்மளே வீட்டில் வாங்கிட்டு க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். நம்ம நிறைய வேஸ்ட்டும் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணலான்றதை நான் இப்போ சொல்லித்தரேன். ஆல்ரெடி கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க இந்த வீடியோவில் நான் எப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன்னு. அதே மாதிரி இப்போ பழையபடி விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நண்டில் முன்னாடி இருக்கிற ஒரு சப்பக்கால் மாதிரி இருக்கும் 2 சைடும். அதை ஃபஸ்ட்டு நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கிள்ளினதில் ஒரு சப்பையாக ஒன்று இருக்கும். அதை நம்ம வேஸ்ட்டில் போட்டுக்கலாம். நான் தட்டில் போட்டிருக்கிறது தான் வேஸ்ட்டு. அந்த சப்பையை எடுத்துகிட்டு மற்றதை நம்ம குழம்புல போடுறதுக்கு எடுத்துக்கலாம். நடுவுலையும் அதே மாதிரி நம்ம இப்படி இலக்குனாலுமே வந்துடும் ஒரு வயிறு பக்கெட்டு. அதை எடுத்து கிள்ளி போட்டு அதோட தொடர்ச்சியாகவே நம்ம மேலே இருக்கிற கூடி எடுத்தோம்னா டோப்பையாக வந்துடும். அது 2க்கு சைடில் பூ மாதிரி இருக்கும். அந்த பூவையும் நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம். இப்போ நம்ம பெரிய காலை மொத்தத்துக்கு எடுத்துடலாம். நம்ம அந்த பெரிய காலை மட்டும் நம்ம இந்த மாதிரி 2ஆக உடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா முழுசாக கிடக்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் பெரிய காலை மட்டும் 2ஆக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த பெரிய காலில் அந்த பல் மாதிரி இருக்கும். அது வேண்டான்னா அதையும் வெட்டி எடுத்து கீழே போட்டுக்கோங்க. ஆனால் அது ஒன்றும் பண்ணாது. நம்ம கிரேவி பண்ணும்போது அது ஒன்றும் செய்யாது. அதே மாதிரி இந்த பொடிக்காலில் அந்த முனியில் இருக்கிற அந்த நகத்தை மட்டும் கிள்ளி போட்டுருங்க. மற்றபடி அதையும் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை க்ளீன் பண்ணுற இடத்துல கொடுத்தோம்னா இந்த சின்ன பொடிக்காலை ஃபுல்லாகவே கட் பண்ணி கீழே போட்டுருவாங்க. ஒரு தடவை நான் அப்படி தான் கொடுத்தேன். எல்லாமே வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க. அதனால் அதிலேருந்து அவங்ககிட்ட கொடுக்குறதில்ல. நானே க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த நண்டில் 2 பக்கெட்டுக்கும் இடையில நமக்கு கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதையும் எடுத்துடலாம். நம்ம கையில் எடுக்கலைன்னா கூட தண்ணியை வச்சு ஊற்றினாலுமே லாங்காக ஊற்றும்போது அது போயிடும். இப்போ நண்டோடைய சதையை நம்ம 2ஆக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இல்லையா முழுசாகவும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். இவ்வளோதாங்க. நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது ஈஸியாக தான் சொல்லித்தரேன். இப்போ பழையபடியும் கூட பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு. அந்த முன்னாடி இருக்கிற காலில் இருக்கிற அந்த சப்பையை மட்டும் கீழே போட்டு, அதே மாதிரி பொடிக்காலில் இருக்கிற அந்த நகத்தை மட்டும் கீழே போட்டு, மற்றபடி எல்லா கால்களையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நடுவுலையும் அதே மாதிரி அந்த லைட்டாக நம்ம நகத்தை வச்சு இந்த மாதிரி எடுத்தாலுமே கீழே வந்துடும். அதோட தொடர்ச்சியிலேருந்தே நம்ம இப்படி விரலை விட்டு கூட எடுத்தோம்னா டோப்பையாக வந்துடும். சைடில் இருக்கிற அந்த பூ மாதிரி இருக்கும். அதையும் நம்ம வேஸ்ட்டு பண்ணி கீழே போட்டுடலாம். நம்ம லைட்டாக அந்த கத்தியை வச்சு நடுவில் வயிற்று பகுதியில் ஒரு கீறல் கீறிட்டு இப்படி உடச்சா 2ஆக உடஞ்சிரும். சில பேர் முழுசாகவும் போடுவாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸிங்க. நம்ம நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதை நிறைய விதமாக சமைக்கலாம். நம்ம நண்டை ரசம் வைப்பாங்க சில பேர், கிரேவி வைப்பாங்க, குழம்பு வைப்பாங்க. இதை இடித்து இதோட சாறை சளி பிடிச்ச குழந்தைங்களுக்கு கொடுத்தா சளி போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னமும் லாலிபப் கூட இதில் செய்வாங்க. ரொம்ப பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவோம். அதை இந்த மாதிரி நண்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதை சமைச்சு சாப்பிடும்போது நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நண்டு இதை வாங்கி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னே சில பேர் வாங்க மாட்டாங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க. இதை வாங்கி நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். நண்டு ரொம்ப விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க.
நான் வந்து பழையபடி இதை உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு டவுட்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இதை வந்து இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, முழுசாக கூட போடலாம். அதே மாதிரி பொடிக்கால்களும் அந்த வயிறோடு ஒட்டியும் போடலாம். பலவிதமாக இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். இந்த வேஸ்ட்டுகளை மட்டும் வெளியில் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணால் போதும். இப்போ வந்து இதை வந்து ஒரு தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த சதை நம்ம அலசும்போது சதையெல்லாம் வெளியில் போகாது, வேஸ்ட்டு இருந்தால் மட்டும்தான் வெளியில் போகும். நல்லா அழுக்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு கசப்புத்தன்மை மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு கவுள் வாடை கூட அடிக்கும். அதனால் ஒன்றுக்கு 2-3 தடவையாச்சும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா நண்டு வந்து நல்லா வெள்ளையாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி ஒவ்வொரு நண்டாக எடுத்து வேண்டாத வேஸ்ட்டு மேலே அந்த பூவெல்லாம் ஒட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிச்சு எடுத்து போட்டு நல்லா சுத்தமாக ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நண்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க. மறுநாள் நீங்கள் சமைக்கணும்னா நண்டை வாங்கிட்டு வந்து முழுசாகவே ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு மறுநாள் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நண்டு டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து நான் 2-3 தடவை இதை வந்து நல்லா அலசி எடுக்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கவுச்சி வாடை அடிக்கும். அப்புறம் வந்து சாப்பிட நினைக்கிறவங்களும் அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து பொதுவாக நண்டில் வந்து க்ளீன் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதை விட வெளியில் க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா வீடு பூரா வீச ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன். சதைப்பாகம் தனியாகவும் கால் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த சதையில் பார்த்திங்களா நல்லா கிளியராக ஒயிட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டு இதை நல்லா நான் விரவி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கிருமி, இந்த நண்டுகளில் கிருமி இதுகள்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி மஞ்சளுக்கு வந்து அந்த கிருமியெல்லாம் கொஞ்சம் செத்துரும். அதுக்காக தான் நம்ம வந்து அது மாதிரி இந்த கவுச்சி வாடையை அடிக்காது. அப்போ நம்ம மஞ்சளில் சுத்தம் பண்ணும்போது இன்னமும் நமக்கு அது ஒரு சுத்தமான ஒரு பொருளாக நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த காலையும் போட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளை போட்டு நம்ம இதை விரவி எடுத்துக்கலாம். நம்ம கை போட்டு விரவ வேணாம், ஏன்னா அது காலில் உள்ள முள்ளெல்லாம் குத்தும். அதனால் இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு பழையபடி வந்து நம்ம கொஞ்சம் இது தண்ணியை ஊற்றி இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சோஃபி மெயில் ஸ்டைலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.